இன்று நாம் தாஜ்மஹல் பற்றிய முழு கதை வீடியோ பார்ப்போம். தாஜ்மஹால் ஒரு காதலின் பிரம்மாண்ட காவியம். உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் தாஜ்மஹால் இந்தியாவின் அக்ரா நகரத்தில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான நினைவகம். இது உலகளாவிய காதல் கதையாகவும் முகலாய குலத்தின் சிறந்த கட்டிடக்கலை சாட்சியமாகவும் கருதப்படுகிறது. ஷாஜஹான் மற்றும் மும்தாஸ் மஹால் என்பவர்களின் மரணத்தை மீறும் காதலின் நினைவாக இது கட்டப்பட்டது. இன்று வரை இது ஒரு மாபெரும் சுற்றுலா ஈர்ப்பாக இருந்து வருகிறது. தாஜ்மஹாலின் வரலாறு. மொகலாய பேரரசர் ஷாஜஹான் முஹம்மது குர்ரம் தனது மிகப் பிடித்த மனைவி அர்ஜுமந்து பானு பேகம் என்ற மும்தாஸ் மஹாலுக்காக இந்த நினைவகத்தை கட்டினார். 1612ஆம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். மும்தாஸ் மஹால் பேரரசின் முக்கியமான துணைவியாக இருந்தார். ஆனால் 1631ஆம் ஆண்டு தனது 14வது குழந்தை பிறந்தபோது மும்தாஸ் மஹால் இறந்துவிடுகிறார். தனது மனைவியின் மறைவால் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்த ஷாஜஹான் தனது இறந்த காதலுக்காக உலகில் ஒரே ஒரு நினைவகம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். தாஜ்மஹால் கட்டுமானம். தாஜ்மஹால் கட்டும் பணிகள் 1632ஆம் ஆண்டில் தொடங்கி 1653ஆம் ஆண்டு முடிந்தது. இதற்காக சுமார் 20,000 கலைஞர்கள், கலைவியலாளர்கள், சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். உலகம் முழுவதும் இருந்த சிறந்த கற்கள் கொண்டு இந்த நினைவகம் உருவாக்கப்பட்டது. தாஜ்மஹால் வெள்ளை மரபிள்ளை கல்லாலானது. இந்த கற்கள் இந்தியா, சீனா, ஆப்கானிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டன. இதன் சிற்ப வேலைப்பாடுகள், அலங்காரங்கள் அனைத்தும் அற்புதமானவை. தாஜ்மஹாலின் கட்டிடக்கலை. தாஜ்மஹால் மொகலாய கட்டிடக்கலையின் உன்னதமான உதாரணமாக திகழ்கிறது. இதன் முக்கிய குவிப்பு மிகப்பெரியதாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் 4 முனைகளில் மினார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மையப்பகுதியில் மும்தாஸ் மஹால் மற்றும் ஷாஜஹான் ஆகியோரின் கோரிக்கைகளுக்கேற்ப இருவரின் கல்லறைகளும் உள்ளன. கட்டிடத்தின் முகப்பில் அழகிய கோரானிக் பதிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஷாஜஹான் தாஜ்மஹாலுக்கு எதிராக கருப்பு நிறத்தில் இன்னொரு நினைவகத்தை கட்ட திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது மகன் ஆவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தபோது இந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஷாஜஹானின் கடைசி நாட்கள். தனது மகன் ஆவுரங்கசீப் ஷாஜஹானை கைது செய்து ஆக்ரா கோட்டையில் சிறையிலடைத்தான். இறக்கும் வரை தாஜ்மஹாலை பார்த்தபடியே வாழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. தாஜ்மஹால் நிறமாற்றம். தாஜ்மஹால் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு நிறங்களில் தோன்றுகிறது. காலை பொழுதில் இது வெளிர்ந்த இளஞ்சிவப்பு நிறமாகவும், மதியத்தில் தெளிந்த வெண்மையாகவும், மாலையில் தங்க நிறமாகவும், இரவில் மென்மையான நீல நிறமாகவும் தெரிகிறது. தாஜ்மஹாலின் தற்போதைய நிலை. ஆசிரியர்களும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ந்து இந்த நினைவகத்தின் மீது ஆய்வு செய்து வருகின்றனர். சுற்றுச்சூழல் மாசு காரணமாக தாஜ்மஹால் மங்கலாகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்திய அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இன்று இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் காதலின் நிழலாக. தாஜ்மஹால் வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அது காதலின் ஆழ்ந்த நினைவாகவும் மரணத்திற்குப் பிறகும் ஒருவருக்காக இருப்பது எப்படி என்பதற்கான சான்றாகவும் விளங்குகிறது. உலகம் முழுவதும் இருந்து மில்லியன் கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இதை காண வருகிறார்கள். இது பார்ப்பவர்களை ஒரு அழகிய கனவுலகிற்கு அழைத்துச் செல்கிறது. காதலுக்கும் அழகுக்கும் நேர்த்தியாக பிணையப்பட்டுள்ள இந்த நினைவகம் என்றும் அழியாத நினைவாக இருந்து வருகிறது. தாஜ்மஹாலின் முக்கிய நிகழ்வுகள். 1983 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது. 1983 ஆம் ஆண்டு யுனெஸ்கோ தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இதன் மூலம் இது சர்வதேச பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கீகரிக்கப்பட்டது. இது உலகளவில் பாரம்பரிய சிறப்புமிக்க இடமாக கருதப்பட்டதால் இந்திய அரசும் உலக அமைப்புகளும் இதனை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. சுற்றுச்சூழல் மாசுபாடு. சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 1990களில் இந்திய அரசு மற்றும் யுனெஸ்கோ இணைந்து டாஜ் திராபிஷம் சோன் டிடிஜி எனும் திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் தாஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள தொழில்துறை வளர்ச்சியை கட்டுப்படுத்தப்பட்டது. 2007 உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டு நியூ ஜெனரல் வாண்டேஜ் ஃபவுண்டேஷன் நடத்திய உலகின் புதிய 7 அதிசயங்களை தேர்வு செய்யும் சர்வதேச வாக்கெடுப்பில் தாஜ்மஹால் வெற்றி பெற்றது.
இந்த தேர்வு முறை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஆன்லைனில் மற்றும் தொலைபேசி மூலமாக வாக்களித்ததன் அடிப்படையில் நடந்தது. 200 க்கு மேற்பட்ட தத்துவங்கள் மற்றும் கட்டிடங்கள் பரிசீலிக்கப்பட்டன. ஆனால் இறுதியில் மெச்சு பிச்சு, கிரேட் வால் ஆஃப் சீனா, கொலோசியம், கிறிஸ்ட் ரிடீமர் உள்ளிட்ட 7 இடங்கள் தேர்வாகின. இந்த பட்டியலில் இடம்பெற்றதன் மூலம் தாஜ்மஹாலின் புகழ் மேலும் விரிந்தது. மேலும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 20% அதிகமாக உயர்ந்தது. 2001 இந்திய அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது. 2001 இந்திய அரசு தாஜ்மஹாலை பாதுகாக்க பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாதுகாப்பு கருதி சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகள். சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக தாஜ்மஹால் மெதுவாக மங்கலாகிறது. இதனை தவிர்க்க வாகனங்களுக்கான நுழைவு தடை, சுற்றியுள்ள தொழில்துறைகளை கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தாஜ்மஹாலில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம், மெட்டல் டிடெக்டர் கண்காணிப்பு போன்ற அம்சங்கள் செயல்படுத்தப்பட்டன. புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு. இந்தியாவின் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI தாஜ்மஹாலை பராமரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாசுகளை குறைக்கும் திட்டங்கள். மாசு காரணமாக வெள்ளை நிறமான தாஜ்மஹாலின் பளபளப்பு குறைந்துவிட்டது. இதனை சரி செய்ய மல்தானி மண் மூலம் சுத்தம் செய்வது போன்ற பாரம்பரிய முறைகள் பயன்படுத்தப்பட்டன. தாஜ்மஹால் ஒரு காலத்திற்கும் அழியாத நினைவகம். தாஜ்மஹால் வெறும் கட்டிடக்கலை சிறப்புமிக்க நினைவகம் மட்டுமல்ல, இது ஒரு காதல் கதையின் காலத்தை மீறும் சின்னமாக விளங்குகிறது. இது இந்தியாவின் பெருமைக்குரிய அடையாளமாக உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட ஒரு அதிசயமாக திகழ்கிறது. இன்றும் இது உலகின் அழகியமான கட்டிடங்களில் ஒன்றாக இருந்து அனைவரின் இதயத்தை பரவசப்படுத்திக் கொண்டு வருகிறது.